சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி, அதேபோல் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகு, அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகம், இதர கூட்டணி கட்சிகள் வேட்பாளர்களை நிறுத்தும் போது முஸ்லீம்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும், அதோடு சேர்ந்து மனிதநேய மக்கள் கட்சிக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்றும் இந்த பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. இல்லை, அதெல்லாம் நாங்கள் பேச்சுவார்த்தைகளின் போது சொல்வோம். கடந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு 2 தொகுதிகள் பாபநாசம் மற்றும் மணப்பாறை தொகுதிகளை தந்தது. 100 விழுக்காடு வெற்றி பெற்றோம். 2 தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு கட்சி மனிதநேய மக்கள் கட்சி, தொண்டர் பலம் உள்ள கட்சி. எனவே 5 தொகுதிகளை தருவதற்கு திமுக தலைமை நிச்சயமாக பரிசீலிக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். அதெல்லாம் பிறகு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலன்னு அப்போ சொல்கிறோம். சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி, அதேபோல் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகு, அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகம், இதர கூட்டணி கட்சிகள் வேட்பாளர்களை நிறுத்தும் போது முஸ்லீம்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும், அதோடு சேர்ந்து மனிதநேய மக்கள் கட்சிக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்றும் இந்த பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. திமுகவில் கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி இந்த முறை தேர்தலில் அதிகமாக சீட்டுகளை கேட்டு பெறுவோம், 5 தொகுதிகளை கேட்டு பெறுவோம் என கூறியிருக்கின்றனர். தொடர்ந்து பல கட்சிகளும் இந்த முறை கூடுதல் தொகுதிகளை திமுகவிடம் கேட்டு பெறுவோம் என கூறுவதால் திமுகவிற்கு கூட்டணி கட்சிகளிடமிருந்து நெருக்கடி துவங்கி இருக்கிறதா, இல்லை நெருக்கடி அதிகரிக்கிறதா என்ற கேள்வியும் எழுகிறது. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுப்பராமன். ஏற்கனவே காங்கிரஸ் அதிக தொகுதிகள் ஆட்சியில் பங்கு அப்படின்ற முழக்கத்தை ஏற்படுத்திட்டு வராங்க. தற்பொழுது தொடர்ந்து திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய கட்சிகள் சென்ற முறை எந்த உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டாங்க, இந்த முறை தனி சின்னத்தில் போட்டியிடுவோம், இது போன்ற தொடர் கோரிக்கைகள் அவங்க எழுப்புறது நெருக்கடியாக பார்க்கப்படுதா? என்ன விவரம்? வணக்கம். சென்னை ராயப்பேட்டையில் மனிதநேய மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு, அதாவது தற்பொழுது அக்கட்சியினுடைய தலைவர் ஜவாஹிருல்லா தலைமையில் நடைபெற்று வருகிறது. இதில் மொத்தம் 19 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதில் குறிப்பிடத்தக்கது என்னவென்றால், திமுக தலைமையிலான 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் நாம் பங்கெடுப்போம். அதே போல இந்த முறை தங்களுக்கு 5 தொகுதிகள் வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சி இந்த பொதுக்குழுவில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த தேர்தலில் 3 தொகுதிகள் அவர்கள் கேட்டிருந்தார்கள். அவர்களுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. பாபநாசம், மணப்பாறை இந்த 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அதில் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். ஆனால் இந்த முறை எங்களுக்கு 5 தொகுதிகள் வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த ஆட்சியில் பங்கு என்ற விவகாரத்தில் ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டிற்கு பொருந்தாது என்றும் ஜவாஹிருல்லா குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ அனைத்து கட்சிகளுமே தங்களுக்கு கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அதே போல காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இதுநாள் வரை அந்த ஆட்சியில் பங்கு என்ற விவகாரத்தில் உறுதியாக இருக்கிறது. இதனால் திமுகவிற்கு ஒரு பெரும் நெருக்கடியானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த தேர்தலில் கூட்டணியில் இருந்த அந்த 2, 3 சீட்டுகள் வாங்கக்கூடிய கட்சிகளை தங்களுடைய அந்த உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வைத்தது. ஆனால் இந்த முறை அதில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட கட்சிகளும் கூட எங்களுக்கும் உரிமை இருக்கிறது, நாங்கள் தனி சின்னத்தில் போட்டியிடுவோம், அதே போல இந்த முறை எங்களுக்கு ஒரு சீட்டு அல்லது 2 சீட்டுக்கெல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்களுக்கு அதிக தொகுதிகள் வேண்டும் என்று வற்புறுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் மனிதநேய மக்கள் கட்சியும் தற்போது எங்களுக்கு 5 தொகுதிகள் வேண்டும் என்று அக்கட்சியினுடைய அந்த சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது.